பயோபொம்மனோட லேப்ல ஒரு நாள் அடிமையாக்கி வேலை செய்ய அது சரிப்பா பண்றேங்கிறியே இந்த ரிசர்ச்ல நீ என்ன பண்ணலாம் ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா அதுப்பா ரிசர்ச் தான் நாங்களே நிறைய வச்சுக்கிட்டு இருக்கோம் வாரணமாயிரத்துல மட்டும் இல்ல அமெரிக்கா எப்பவுமே அங்கதான் இருக்கு. உன்ன மாதிரி அதான எனக்கு வேணும் ஏன் கூட இல்லையா இல்ல மச்சான் காலையே தெரிய மாட்டேங்குது வேலை செய்யாம என்னோட நோண்டி கொண்டிருக்கிறாய் மூக்கு வழியாக விட்டு மூடி நானும் 2 மாசமா சுத்தி பாக்குறேன், சுத்தாம பாக்குறேன், 2 கண்ணை வச்சு பாக்குறேன், ஒத்த கண்ணை வச்சு பாக்குறேன், எதுவுமே தெரியல சார். ஏன் சார் ஏதாவது வேலையை செஞ்சு என்ன எதுவும் கேட்காம ஏதாவது செஞ்சா சரி. Hello, I am Dilkondan. How are you? What's up? விக்ரம் சார், ஒரு மிகப்பெரிய சந்தேகம். நம்ம பாட்ட பத்தி மிகப்பெரிய அறிவாளி சயின்ஸின் மேதைகள் சொல்றாங்க. நீங்க அவரோட சீரியஸ் கவர் வேலை பார்த்துருக்கீங்க. சொல்லுங்களா சார்? ஓ, அவரை பற்றி கேட்கிறாயா? அவர் அவரோசனையே போட்டியில் லோட் பண்ண மவுஸ் மாடலே ஒரு முகத்தில் பார்த்து தாய் துப்பியதா? ஆமா, நான் பின்னால் சொல்கிறேன் அதை பற்றி உனக்கு. நீங்க என்ன பண்றீங்களோ அதான் நான் பண்றோம். ஓகேவா? நான் பண்ண ஒர்க்லாம் சேர்த்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம். எனக்கு இந்தியால இந்த ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி எந்த பேப்பர்னாலும் ஓகே தான். பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ரவுண்ட் அடிக்கணும்.
குடிக்கிற நாய்க்கு நெஸ்கஃபே கேக்குது. கேக்குறாங்களா? சரி கண்ட்ரோல். ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்களுக்கு எந்த சண்டை வேணுமோ போய் ஆபீஸ் பண்ணுங்க போங்க. தூக்கத்தை கட்டிட்டு இருக்காங்க. என்னோட பேர் அப்செட் ஆயிடுச்சு பாஸ். அப்செட் ஆயிடுச்சா? கலரடா சரி அந்த ப்ரொபோசல் எது சொன்னேனே அது என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கேர்ள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? பாஸ் எது ஆரம்பிச்சு? ஓகே பாஸ். எஸ் ஆமாடா. பாஸ்கெட்டா நீ அந்த இன்டர்நேஷனல் மன்னன் கோட்ல ஒரு பேப்பர் அனுப்பினீங்க. அது என்னடாச்சு? ஒண்ணுமே செய்யல பாஸ். ஒரு கம்யூனிகேஷனே சொல்லல. என்ன பண்ணனும் யோசிச்சிட்டு இருக்கேன். இன்னும்டா பதில் சொல்லாம இருக்கீங்க? ஆமா பாஸ். என்னடா பண்ணிட்டு இருப்பீங்க? பாஸ் என்னடா? அமெரிக்கால அந்த ரிவ்யூவர் ஒருத்தர் இருக்கார்ல? ஆமா இருக்காரு. என்னுடையது. ஓ கரெக்ட். குடுத்ததுக்கு மேல பேசுறான் அவன். கண்ட்ரோல் நீ சொல்லுடா. பாஸ் அந்த ரிவ்யூவர் வந்து நம்ம புறா மூலமா தூது வந்துருப்பா. புறா மூலமா தூது வந்துட்டானா? என்னடா சொல்லிருக்கான்? நம்ம பண்ண ஒர்க்லாம் நல்லா தான் இருக்கா. ஆனா வந்து பப்ளிஷ் பண்ண முடியாதா பாஸ்? ஏன் பப்ளிஷ் பண்ண முடியாதா? பாஸ் அவங்களுக்கு ஆதர்ஸ் கொடுத்தா தான் நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். இல்லை என்றால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பாஸ். என்ன இந்தியன் பேப்பருக்கு கெட் அவுட்டா? அமெரிக்கன் பேப்பருக்கு கட் அவுட்டா? மார்னிங் பாஸ். என்னடா? டக்ளஸ் வந்திருக்காரு. யாமண்டா அவன் டாக்டர். அந்த அமெரிக்கன் ரிவ்யூவர். ஓ அந்த கேட்காம கேரப்பாய் மாதிரி கேளுங்க. அமெரிக்கன் ரிவ்யூவர் வந்திருக்கான். ஆமா பாஸ். அவன் எதுக்குடா இங்கே வந்திருப்பான்? ஏதோ உங்களிடம் கலந்துரையாட வேண்டுமா? பாஸ் ஒருவேளை நம்ம புறாவை தூது எடுத்தாங்கல்ல, நம்ம புறாவை திரும்ப அனுப்பி திரும்ப வந்திருப்பாரோ? என்ன? ஒரு சிறிய புறாவுக்கு போறாங்க. சரி போய் அவனை வர சொல்போம். ஓகே பாஸ். பாஸ் ஓ நீதான் அந்த டக்ளஸா? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்ட? You will give me authorship. I'll accept the paper. என்ன ஆதர்ஷன் கொடுத்தாதான் பேப்பரா? அட பாவி என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது உனக்கு? நாங்கள் சிவி ராமன் பரம்பரையடா. சிவி ராமனே உனக்கு தெரியவில்லை. நீ எல்லாம் என் பேப்பரை ரிஜெக்ட் செய்கிறாய். வெட்கம், வேதனை. Paper, patent, certificate. என்ன பேப்பர் பேட்டன்ட் ஆதர்ஷன் செல் வடிகிறது புரோட்டீன் விழுகிறது. அல்லது குளோன் பிடித்து டைஜஷன் தான் செய்தாயா? அல்லது நீ என்ன கொலாபரேட்டரா ஸ்பான்சரா? மானம் கெட்டவனே யாரை கேட்கிறாயா? எதற்கு கேட்கிறாயா? பேப்பர் வாங்கி ரிசல்ட் செய்யும் வேலை காட்டி எடிட்டர் கூட்ட உன் ரிசல்ட்டுகளை நாரடித்து ஃபிகர்களை பிளேஜரிசமை குவித்து விடு. ஜாக்கிரதை. இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி யாரும் சொல்லுங்க. பாஸ் சூப்பரா பேசுறீங்க. பார்த்ததே இல்ல. என்ன மொக்க போட்டாலும் அமைதியா கேட்கறாங்க பாத்தீங்களா? இவங்க ரொம்ப நல்லா ரிவ்யூவர் கமிட்டி மீட்டிங். ஓ இதுதான் ரிவ்யூவர் கமிட்டி மீட்டிங்கா? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்ட? நீங்க எதுக்கு வந்துக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஏய் அது தெரியாம வந்துட்டேன். மேல சொல்லு. அது உங்க ரிசர்ச் நான் பார்த்தோம். ஆனா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. என்ன? அதே மாதிரி
கிராஃப்ல ரீஃப்ரெஷ் ஆயிருக்கு எங்க சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க. என்ன யாரா இருந்தா வரைக்கடா வேலை பாரு. ஓகே ஓகே ஏய் அதனால இந்த மண்ணாங்க பேப்பர் ரிஜெக்ட் செய்யலாம். என்ன நீ என் பேப்பரை ரிஜெக்ட் செய்கிறாயா? நான் உன் சேனலை ரிஜெக்ட் செய்கிறேனா? நம்ம ஒரு இந்தியன் சேனலை உருவாக்கி அத ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வந்து அவன் சேனல்ல அவன் பேப்பரை நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ண வைக்கிறான்டா. போடா ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கா. இதுல இருந்து கருத்து என்ன சொல்லணும்னா மொக்க போட்டாலும் பக்கையா போடுங்க. அதான் என் கருத்து.